வணக்கம் நண்பர்களே, நீ இதை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கை உன்னை தள்ளி கொண்டு போகிறதா அல்லது நீ வாழ்க்கையை தடுக்கிறாயா? ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. நாம் பிடித்து வச்சிருக்கும் வரை அமைதி நம்மிடம் வராது. ஆனால் நீ விடும் அந்த ஒரு நிமிடம் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உன்னிடம் வந்தது சும்மா இல்லை. இப்போது உன் வாழ்க்கையில நீ மிகவும் பிடித்து வைத்திருக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது ஒரு மனிதராக, ஒரு நினைவா, ஒரு ஆசையா அல்லது ஒரு பயமா? நாம் அதை விட முடியாமல் இருக்கிறோம். ஆனால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. நீ விடும்போதுதான் வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். ஒரு ஞான பாதையில் சொல்லப்படும் உண்மை. பிடித்துக்கொண்ட மனம் துன்பத்தை உருவாக்கும். விடும் மனம் அமைதியை கண்டுபிடிக்கும். இந்த வீடியோவில் நீ விட கற்றுக்கொண்டால் உன் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்பதை பார்க்கப் போகிறோம். மனிதன் ஏன் பிடித்துக் கொள்கிறான்? மனித மனதுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. அது பிடித்துக் கொள்வது. உறவுகள், எதிர்பார்ப்புகள், ஈகோ, கடந்த காலம், கட்டுப்பாடு என நாம் நினைக்கிறோம். நான் இதை விட்டால் நான் இழந்து விடுவேன். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? நாம் பிடித்து வைத்திருப்பதால் தான் நம்மால் முன்னேற முடியவில்லை. ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நீ ஒரு கல்லை கையில பிடித்து நீந்துகிறாய். நீ நினைக்கிறாய் அது உன்னை காப்பாற்றும். ஆனால் அதுதான் உன்னை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சில விஷயங்கள் உன் வாழ்க்கையிலும். லெட்டிங் கோ என்றால் என்ன? விட்டு விடுவது என்றால் அதை மறந்து விடுவது இல்லை. அன்பு இல்லாமல் இருப்பது இல்லை. அதை வெறுப்பது இல்லை. விட்டு விடுவது என்றால் அந்த அட்டாச்மெண்டாய் விடுவது. ஒரு உண்மை, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் மாறுகிறது, நகர்கிறது, போகிறது. நாம் அதை தடுக்க முயற்சிக்கிறோம். அதனால்தான் துன்பம். நீ கட்டுப்படுத்த முடியாத வாழ்க்கை ஒரு கேள்வி. நீ மழையை கட்டுப்படுத்த முடியுமா? பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மாற்ற முடியுமா? கடந்த காலத்தை திருத்த முடியுமா? இல்லை. ஆனால் நாம் முயற்சிக்கிறோம். அதுதான் மன அழுத்தம். வாழ்க்கை ஓடும் நதி மாதிரி. நீ அதற்கு எதிராக நீந்தினால் களைப்பாய். அதோடு சேர்ந்து சென்றால் அமைதி கிடைக்கும். இந்த வீடியோ உன்னை கண்டுபிடித்தது ஒரு காரணம் இருக்கலாம். நீ விடும்போது நடக்கும் மாற்றங்கள், விடும்போது மனம் லேசாகும், கிளாரிட்டி வரும், சரியான மனிதர்கள் வருவார்கள், வாய்ப்புகள் திறக்கும், அமைதி அதிகரிக்கும். இது ஒரு ஆன்மீக ரகசியம். நீ வாழ்க்கையை தள்ளி கொண்டு போக வேண்டியதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கையை அனுமதிக்க வேண்டும். வாழ்க்கையில் விட வேண்டிய 5 விஷயங்கள். 1. கடந்த காலம். நேற்றை மாற்ற முடியாது. 2. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை. அது சாத்தியமில்லை. 3. எதிர்கால பயம். அது இன்னும் வரவில்லை. 4. ஈகோ. பல பிரச்சனைகளின் காரணம். 5வது உன்னை மதிக்காத மனிதர்கள். சிலர் வாழ்க்கையில் பாடம் சொல்ல வந்தவர்கள். எப்படி விட கற்றுக்கொள்வது? ஸ்டெப் 1. உணர்வு. நான் என்ன பிடித்து வைத்திருக்கிறேன் என்று கேள். ஸ்டெப் 2. ஏற்றுக்கொள். அது எல்லாம் நடந்தது. ஸ்டெப் 3. உள்ளத்தில் விடு. ஒரு பயிற்சி. கண்களை மூடு, அந்த நினைவை கற்பனை செய், அதை மெதுவாக காற்றில் விடு. ஸ்டெப் 4. வாழ்க்கையை நம்பு. சில கதவுகள் மூடுவது புதிய கதவுகள் திறக்கவே. ஒரு நாள் நீ உணர்வாய், நீ வாழ்க்கையை பிடித்து வைத்திருக்க வேண்டியதில்லை. வாழ்க்கை ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ தடுக்காமல் இருந்தால் அது உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும். இன்னைக்கு உன்னிடம் ஒரு கேள்வி. நீ இன்னும் என்ன பிடித்து வச்சிருக்கிறையா? அதை விட தயாரா என்று. இந்த வீடியோ உனக்கு ஒரு அறிகுறி போல இருந்தால் கமெண்டில் எழுதுங்கள். நான் விட கற்றுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உனக்கு மெசேஜ் போல இருந்தால் கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள். விடுகிறேன். மேலும் இப்படிப்பட்ட கதைகள் மற்றும் வாழ்க்கை மாற்றும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.